ராமநாட ராமநாடா ராமநாடா சேதுபதி ராமநாடா 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 சேதுபதி பட்டெடுத்து சேதுபதி பட்டெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற திக்கு திக்கள்ள உள்ளச்சாமி வாரிணையா வாரணையா வாரிணையா சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்து செல்லமக வெள்ளச்சாமி வாரணியா 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 ஆட்டத்துல சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையில வீரனையா திக்கு திக்கள்ள உள்ள சாமி சபைபாதம் இந்த சபமொன்னு வாரணையா 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 வேட்டையில வீரனா வேட்டையில வீரனா விளம்பு கரணடா சாமி வாரணையா வாரணையா சிவப்பு சேலையிலே காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள் சிவப்பு சேலைகளை காட்சி தருவாள் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவாள் அகில உலகியா
பவனி வருவாள். பக்கம் மேலும் பக்கம் மேலும். இங்கு இலச்சமையாக நடிக்கும் எங்கள் அருமை தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. கைதட்டு கைதட்டு. எனக்காக மலர் மாலை அணிவித்த கௌரவப்படுத்திய அண்ணவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மாமானந்த நன்றி என்று கலந்திட வணக்கம் 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 பல. அருமையான பக்கமேளம், அருமையான ஒளிபரிக்கு ஸ்ரீ வீர மகாமுனி ஆடியோஸ் அண்ணவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமானது நன்றி என்று கலந்துட்டு வணக்கம் 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 பல. அருமை சகோதரர், இங்கு மட்டுமல்ல உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடும் எங்களை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணா, தன்னால் ஆளே காணும். ஐயா நாடகம் முடிய போகிற விஷயத்தில் இங்கே வந்து ஆடிக்கிறக்காரு. இது பரவாயில்ல, இன்னைக்கு நாள் வந்தீங்க சாமி. ஊர் பக்கம் அதனால வந்துட்டாங்க. அப்படியா? சரிதான் பரவாயில்ல. இத்தனை வெளியூர் போயிருந்தாரு, இன்னைக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு. எங்களுக்கெல்லாம் உள்நாடு மற்றும் அல்லாமல் வெளிநாடும் எங்களை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணா விஎஸ்கே ஆடியோ ஒளிபரப்பு செய்யக்கூடிய சுந்தர் அண்ணா அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நம்மானது நன்றி நன்றி கலந்துட்டு வணக்கம் 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 பல. இப்படி எத்தனை வந்து விட்டாலும் அந்த அகிலாண்ட கூட பிரமாண நாயகி வரணும் இல்லை, அவளை வரணும் இல்லையா? அவள் தானே முதல் தெய்வம். கண்டிப்பாக வெட்டு கருணை உள்ளத்தோடு நம்ம அருளைவாறு தருகிறான். கருணாக புறப்படுத்து கருமாறி அருள்கிறான். அயிலையிலே உண்டக கண்ணியம்மா மாங்காடு கனிமாடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அடி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி முண்டக கண்ணையம்மா நாங்காடு கனிமாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு நம்ம அருளை வாறு தருகிறார். கருணாக ஒரு வடத்து கருமாறி வருகிறார். தீச்சட்டி ஏந்திருந்த புறமுகத்தை காணுகின்றோம். அவளுக்கு போட்ட ஒன்றன் மனாடையை காணுகின்றோம். தொட்டில் கட்டி போட்டு வந்த குழந்தை வரம் கேட்கின்றோம். தொட்டிலே குழந்தையாக கருமாறி அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாறி கருணை உள்ளத்தோடு நம்ம அருளை வாழ தருகிறார். கருணாக ஒரு வடத்து கருமாறி வருகிறார். புன்னதலர் மாரியம்மா புகழகு தேவியம்மா கண்டவிழ காத்தர
பேரொன்று சார்ந்த பிரிவுகளே, மதிப்புக்கு முறைக்குரிய தாய்மார்களே, காலைகளில் காடு சென்று மாலைக்கு விட திரும்பி மண்ணை பொன்னாக்கி கொள்ளும் எனதரமை விவசாய பருவ மக்களை, ஊர் முக்கிய சரவுகளே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என காவல் காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, எதிர்கால இளைஞர்களே, வருங்கால வாலிபர்களே, கோவில் பூசாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கதைப்பணியை துங்குகிறோம். இப்படி எத்தனை தெய்வம் விட்டாலும் அந்த கண்டனுக்கு முன்மருந்த தந்திக்கணும் அல்ல, அவர் வணங்கணும் இல்லையா? அவர் தானே முதல் தெய்வம். அவர் வணங்க விட்டு சொல்லி போடணும். முந்தி முந்தி நாயகனே முப்பத்தொன்னு கோடி தேவர்களே, பிள்ளையார் வட்டு வசிக்கும் என் விநாயகா, அடி குடங்குடிகள் வாழ்ந்து வரும் எந்தாகே முத்தளம்மா, அடி வேண்டும் மரத்தை கொடு எந்தாகே வெக்காளியம்மா, வேண்டும் வரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா, அடி பாட்டெடுத்து தரும் எந்தாகே பச்சையம்மா, தரும் எந்தாயே பச்சையம்மா, அடி உன்னை எண்ணி பாமரண்ணா பாமரண்ணா ஆட்டோ ஆட வந்தே ஆட வந்தே, அடி பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிக்கு பார்க்கணும், அடி பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிக்கு பார்க்கணும், நாக்கு சிறக்க போடணும் நாலு கிழமை பார்க்கணும், அடி ரெண்டு புள்ள அடி ரெண்டு புள்ள உனக்கு சம்மதமா கூட வந்து அந்த கட்டா ஒரு வாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியை பார்க்கணும், நாக்கு சிவக்க போடணும் ஆளுகளை பார்க்கணும்,
மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்குடா. ஐ டிக்கல் உட்கார். நான் எப்போ வெள்ளையும் வெள்ளசாமி கூப்பிட்டு அழைக்கிறேன் அப்போ சொல்லும்போது வாங்க. அது வரை ஆத்தா நீ இரு, நான் சொல்கிறேன். உட்கார் சாமி, உட்காருங்க. உட்கார் சாமி. எப்போ வெள்ளையும் வெள்ளச்சாமி வான்னு கூப்பிட்றணும் அப்போ தான் வரணும். அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு வந்துடக்கூடாது. உட்காருங்கள. சொன்ன சொல்லு கட்டப்பட்டு உட்காருங்கள. பொறுமையா கீழே உருண்டு புரண்டக்கூடாது. எந்திரிச்சு உட்கார். மேலேந்திரி. சின்னமனப்பட்டியை சேர்ந்த தேவராஜ் பூசாரி ஐயா அவர்கள் எங்களது கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 100 செல்வங்களை அமளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்துட்டு வணக்கம் பல. இப்படி எத்தனை இவர் விட்டாலும் 10 மாசம் சுமந்து தாத்தான படுத்திருக்கலாம் இல்லையா? அந்த சண்டாளி விடணுமா இல்லையா? அவளை வணங்கணும் இல்லையா? கண்டிப்பா தானே முதல் தெய்வம். அவளை வணங்கி விட்டு பாசத்துக்கு முன்னால சொல்லாமே சும்மா ரத்தத்தகள்லாம் பாலாதந்து ஊட்டி வளர்த்த மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு வேண்டாம தூசுரும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வம் வெள்ள சும்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வம் வெள்ள சும்மா அம்மா நான் சும்மா இல்லைடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா சொர்க்கம் தந்த பூமி பூமி தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவனே மறந்தா சத்தவனே தாண்டா உத்தமனே நினைச்சா உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரும் இல்லேடா மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம் கோழி மிதச்ச அந்த குஞ்சு கத்தா சேதமுள்ள கோவில் கதவடைச்சா சாமி கூட உறக்கமுள்ள தூசி திரும்பக்கத்தான் தூங்க பாட்டு படிச்சவதான் பசி படந்ததன் பாவி மக அழுததன் என் தாய் மனசு வார்த்தவன் புதலையே சொந்தந்தான் தாயே விட்டு போகலே புல்கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி முத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு தோளுளையும் மருளையும் புத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா அம்மாவே கோடி சாமி உனக்கு ஈடாகுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவையத்தை தேடி இங்கு வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா? நீயும் தாய் போலே தாங்க முடியுமா? சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவள அப்புறாணி பிள்ளைய பத்து இதேதோ நினைச்சவள உணலத்து மந்திரமே அம்மா அம்மா, உணலத்து மந்திரமே அம்மா அம்மா, உன்னையின்றி வேறு தெய்வம் பிள்ளை அம்மா, உன்னையின்றி வேறு தெய்வம் பிள்ளை அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து கடத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால சொல்லாம சும்மா ஓரத்தெல்லாம் பாலாதன்னு ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் எனக்கு வந்து வெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாதன்னு ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ரொம்ப வந்தாம தோசு ரொம்ப சேராம தொப்புள் கொடி அறத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராம கஞ்சி தண்ணி கள்ளாம பாலசோட ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமுள்ள சும்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமுள்ள சும்மா காட்டி உள்ள பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூழ குடிச்சு நல்ல சோறு பங்கி கொடுத்த ஆக்காட்டி வரல குடிச்சு ஆக்கங்கா சொல்லி கொடுத்து அன்றாடு கூட குடிச்சு நெல்லு சொரு பொங்கி கொடுத்து ஆள் காட்டி உள்ள பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாடு கூழ குடிச்சு நல்ல சோறு பங்கி கொடுத்த வட்டி நடவு நட்டு காய்ச்சத்தை வச்சு கொடுத்து சீர்பாடு சேர்த்து வச்சு சீட்டுன்னு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் கால நாங்கமே பதாரி அம்மா கொஞ்ச நேரம் கால நாங்கமே பதாரி காய்ச்சல் வந்து நான் படுத்தா காச்சாயத்தா குடிக்கலப்பா என் முள்ள கலத்தருன்னு எட்டு ஊரு சொல்லி வைப்ப தாரிக வித்து கூட தாக என்ன படிக்க வச்ச உன்னப்பட வார்த்தைகள் அம்மா தியாகத்துக்கும் மேல தெய்வமுள்ள சும்மா உன்னப்பட வார்த்தைகள் அம்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமுள்ள சும்மா 10 மாசம் எனக்கு வந்து வெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகாரப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்ட கோபுரமன அவசர கொடுமுக தாங்கிக்கிட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமா நான் வளரு கொடுமையை தாங்கிக்கிட்டேன் குடிகாரப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்ட கோபுரமன அவசர கொடுமுக தாங்கிக்கிட்ட அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இந்த கடனும் பட்ட அத்தனை குணம் படிக்க அகிசுக்கு தாங்கி புட்ட பட்டதும் போலவனா பாதிகளா அவசரவிட்டு ஏ அம்மா பட்டதும் போலவனா பாதிகளா அவசரவிட்ட ஆறார
பாவிமக சும்மா பாலோட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாடத்த வந்திருக்கு பாவிமக சும்மா 10 மாசம் எனக்கு வந்து வெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால வெள்ளாத சும்மா எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ஆராயிரோ ஆராயிரோ ஆரிராரிரோ 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 மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை செம்மக்கல் ரோடு யானமல் ஒத்தக்கடை அருகிருக்கும் செட்டப்பட்டி செட்டமட்டு கரகருக்கும் சக்கமட்டு ஊரா தந்தை சேதுபதி தேவர் என் தாய் செம்பாகி சேதுபதி தேவருக்கும் செம்பாகிக்கும் கள்ளர் குடியில் பிறந்து கனத்தகர் வெள்ளச்சாமி பேரா எனக்கு 5 வயசு அரியா பருவம் தந்தை அந்த உரங்கப்படி ஜல்லிக்கட்டுல மால் பிடிக்க போறேன்னு சொன்னாரு. மால் பிடிக்க போறேன்னு சொல்லும் போது என் தாய் சொன்னா அட புசக்கட்டவனே அட போக்கட்ட பையல அட முள்ள மாதிரி பையல அட குடிகார பையல உருப்பிடுவே நீ எப்படி உருப்பிடுவே ஒரு காலம் உருப்பிட முடியாது. யாப்பா அப்படி திட்டுற உங்களை சொல்லலையா எதகப்ப சேர்த்து போய் பார்த்து என் தாய் செம்பாய் கேட்டா போகாதீங்கன்னு சொன்னா கேட்டானு சொன்னாலே என்னைக்கே தாய் பேச்ச கேட்டுக்கிறோம் சரி என்னைக்கே கட்டுற மனை பேச்ச கேட்டுக்கிறோம் என் தாய் பேச்ச மீறி அந்த உரங்கப்படி ஜல்லிக்கட்டுக்கு மாடுபிடிக்க போறாள் மாடுபிடிக்க போறத மாறுபட்டு ஆண்டு பட விட்டார். செத்துட்டானா எதகப்ப செத்து போயிட்டார் சொல்றேன் உங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்குதா? வரையில தானே பார்த்துட்டு வந்தேன். இப்போ நல்லதாண்டா இருக்கிறாரு கதைக்கு செத்து போயிட்டாரு கதைக்கா சரி என் தகப்ப சதுபதி மாறுபட்டு மாண்டு பட பிறகு என் தாய் செம்பாகி ஒரு கோனார் குடியிலே ஒரு கோனார் வீட்டிலே சரி 1000 பசுமாடுகள் வைத்து பண்ணை கறந்து பள்ளு வைக்க ஒத்தப்பதற்காக சொல்லி உசுருக்கு வளர்த்து வந்தார் என் தாய் செம்பாகி. என் தாய் செம்பாய் வட்ட கஷ்டமா பிறகு தெரியவில்லை. சரி என் தகப்ப சேதுபதி மாறுபட்ட என்ன பிறகு தெரியவில்லை. சரி 5 வயசு அரியப்புறவும் காட கூட சேர்ந்துக்கிட்டே சரி வெள்ளமலை காடு நடும் அந்த வெள்ளமலை கட்டக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஓடினா வேட்டையான சொல்ல விளக்கம். அண்ணே அது ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகண்ணே. வாரத்துல 7 நாள் இருக்கு. அம்மா அது ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டையாட போறீங்க? ஏய்யா வாரம் வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு போறோம். ஏய்யா போற அட ஏய்யா போறோம். ஏய்யா போற அட ஏய்யா போற காலையில தான் வரணும். காலையில தான் வரணும். இதகப்ப சேதுபதி சரி மாறுபட்டு மாண்ட பிறகு ஏன் வாரம் வெள்ளிக்கிழமை வேட்டையாட போறேன்னா ஏன் போறீங்க? எந்த விளம்பர கட்டுக்கு வேட்டையாட செல்லணும் அந்த விளம்பர கட்டுக்கு சரி ஒரு சண்டலை வந்தாங்க. அவ என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்குல இருந்து சரியா சாப்பிட முடியலையா சரியா தூங்க முடியல படுத்த உறக்க வரல எந்திரிச்சா நித்திர வரல அவன் நினைப்பாவே இருக்குதுங்க. அண்ணே அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன ஐயா பக்கத்துல ஜிஹெச் இருக்காங்கண்ணே அது இருக்கா? எங்க இருக்கு? ஆனா காலைல போயில சரி ஆனாம்பட்டி ஜிஹெச்சுக்கு போயிட்டு போயிடுவோம். ஏன் இல்ல சாப்பிட முடியல தூங்க வரலன்னு சொன்னீங்கல்ல அதே பிபி சுகர் அதிகமா இருந்துச்சுன்னா பிபி சுகரா? அப்ப எனக்கு பிபி சுகர் இருக்குங்கறியா? சாப்பிட முடியலனா அட அதல்லையா எனக்குள்ள அது வந்துருச்சுங்க. எதுனே? அதையா காதல். காதலா? காதலியா? காதலா சரி காதல் வந்துருச்சுங்க. அந்த சண்டாளி யாரு? சரி இருந்து வந்தவ பேர் பட்டவ அவளை பத்தி ஒருவரையாவது சொல்ல முடியலையா? அம்மா பொதி மணி அவ இப்பேர் வட்டவ எங்கிருந்து வந்தவ சொல்ல முடியலையா? அவ யாரு? யாரு? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த சரி 7 பேருக்கும் இளைய கண்ணியாக பிறந்து சரி வெள்ளையின் மொழி வெள்ளாறு வைக்க ஒரு விளக்கம். கென்னைக்கு அந்த சண்டாளி இந்த விடுதலை கட்டுக்கு வெள்ளாடு வைக்க வந்தாலோ அன்னைக்கு தையா பிடிச்சி சமசனிங்க சரி அன்னைக்கு தையா பிடிச்சி இமசனிங்க அந்த சண்டாளி பார்க்காம ஒரு நாள் கூட இருக்கும் இல்லையா? அப்படியா? வார வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வேட்டையிட போனேன். அம்மா என்னைக்கு அந்த சண்டாளி கண்டனோ அன்னைக்கு இருந்து இந்த வரைக்கும் தினமும் அந்த வெள்ளை கட்டுக்கு வேட்டையாட சொல்லுவாங்க. அந்த வெள்ளை கட்டுக்குள்ள சரி எத்தனை தண்ணி பொண்டு ஒன்று இருக்கே தண்ணி பொந்தா? ஏன் நாங்க பார்த்ததெல்லாம் 50 காசு 1 ரூபா காயின் மாதிரி தான் இருக்கும். அண்ணே நீ பாக்குற பொந்து வேறனே. சரி இது புளியமர பொந்தனே. புளியமர பொந்தா? அந்த புளியமர பொந்துக்குள்ள மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி சரி நானே வெள்ளைக்கு மாடும் புளியமர பொந்துக்குள்ள ஓடி பிடிச்சிடாடுமையா. நீங்க தானே உங்களுக்காக செய்ய மாட்டேன்னா எத்தனையோ நல்லா இருக்கும். ஆமா சரி இருந்தா பரவாயில்லையா?
அந்த விளம்பர காட்டுக்குள்ள நாளைக்கு வெள்ளை மாலை ஓடி பிடிச்சு வந்தாலும் சரி பொம்பளைக்கு பத்து பெண் பத்து நமக்கு தெரியுமா இல்லையா ஆமா. அத உறுதி செய்யணுமா இல்லையா சரி அவளை தர போனேன் எங்க மதுரை மேல்வாசி வீதிக்கு ஆ. அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சரி நீ சண்டாளி ஆ. வாழ்ந்தாலும் உன் கூட சத்தாலும் உன் கூட சரி அப்படின்னு சத்தியம் கூட கேட்டேன் ஆ. சண்டாளி சத்தியம் கொடுத்தா ஆ. ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொண்டோம் என்று சத்தியம் செய்து கொண்டோமோ அன்று முதல் இன்று வரை வெள்ளிமலை பார்க்கவில்லை சரி என்றாவது ஒரு நாளைக்கு வெள்ளிமலை பார்ப்பேன் அவ கூட ஒரு வார்த்தையாவது பேசுவேன் சரி ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருக்கிறேன் சரி 15 வருஷமா காத்து கொண்டிருக்கிறேன் 15 வருஷமா ஆமா ஆ இன்னைக்கு வெள்ளிமலை பார்க்கணும் அவ ஒரு வருஷம் பார்க்கலனா விட்டுட்டு போயிருதுங்க 15 வருஷம் கழிச்சு எப்படி ஏ சண்டாளி எனக்காக வருவா ஐயா சரி வரலையா ஏன் சொல்ற அப்படின்னா சரி ஏன் வெள்ளையுமா ஆட்டம் பாக்குற குறவா இல்ல அம்மா அப்படி இல்ல அந்த ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்காக வெள்ளையும் வருவாள்ல சரி அப்படிங்கிற ஆசையோடும் ஆவலோடும் இன்னைக்கு சக்கம் பட்டி சிவி விட்டு அந்த அறுப்பு கொடுத்துட்டு போறே போய் தொலை அப்படியே போய் செத்து போயிரு அண்ணே நீ போய் மாடு முட்டி செத்துட்டேனா நீ மாட்டிருக்கேல்ல அந்த வில்லு அது எனக்கு தானே நான் மாட்டுறது நீ நிப்பாட்டி வச்சிருக்கேல்ல நிப்பாட்டி வச்சிருக்கேல்ல அந்த காரு சுமோ கார் எனக்கு தானே எப்படா நான் சாவேன்னு எல்லா ஒளியும் பாக்குறீங்க அதுக்காக வெள்ளையும் ஆட்டம் பாக்குறவா அப்படி வரலன்னா வருவா ஐயா வருவா ஏன் வரலன்னா ஏன் வரல வருவா ஏ சண்டாளி வெளியும் வருவா ஐயா அம்மா போறேன்னு சொல்லிட்டு மட்டும் போதுமா வலிச்செல்வ காசு இருக்குமா இல்லையா அம்மா நம்ம கையில ஏதியா காசு ஏது காசு நம்ம கையில என்னைக்கே காசு இருக்குது என்னைக்கே காசு இருந்திருக்கு நம்மள பிச்சைக்காரனுக்கே கடன் சொல்லக்கூடிய ஆளு நம்ம ஏன் எங்களை சொல்ற அப்புறம் நீ என்கிட்ட எல்லாம் காசு இருக்கு ஆமாண்ணே டெய்லி அந்த காரு கூட நான் தான் டீசல் அடிக்கிறேன் காசு கொடுக்குறேன் ஆமாண்ணே தப்புதானே இந்த பிச்சைக்காரங்கள்ட்ட எப்படினே காசு இருக்கும் ஆமா இருந்தாலும் பெத்த ஆத்தான்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா இருக்காளா ஏயா பெத்தா ஏயா பெத்தா எதுக்கே பெத்தா ஏன்டா பெத்தா அம்மா உங்க அப்பாவை தான் கேட்கணும் அவரை கேட்கணுமோ சரி கேட்டுருவோம் வீட்டுக்கு போறவனே நம்மள பெத்தா இல்லையா சரி வலிச்சரு காசு கொடுக்கணும்ல கேட்டால கொடுக்க மாட்டாயா வீட்டுல எல்லாம் நேரம் பார்த்து சரி அடுக்கு மலையில காசு ஒழிச்சு வச்சிருப்பா சுருக்கு பையில காசு ஒழிச்சு வச்சிருப்பா எனக்கு தானே தெரியும் அட திருட்டு பேலே என்ன அம்மா ஏன் வீட்டுல ஆள் இல்லாத நேரம் பார்த்து போய் சுருக்கு பையில காசு எடுக்கிறது போய்யா அடுத்த வீட்டுல திருநாயா திரட்டு ஐயோ நம்ம வீட்டுல திருட ஒரு வகையான பாசமையா அப்படியா ஆமா ஏன்னு கேட்டா ஏன் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தினா ஒரு காலம் முன்னேற முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னா எப்படி தாய் தகப்ப எங்க இருப்பா காட்டு மேட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க காசு எங்க இருக்கும் அடுக்கு பானையில இருக்கும் இல்ல சுருக்கு பை வச்சிருப்பாங்கல்ல தாய் தகப்பனை போய் காசு கேட்டோம்னா கால் வலி கடந்து வந்து கை வலிக்க காசு எடுத்து கொடுக்கணும் ஐயா அந்த கை கால் வலி கூட வலிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே அமல நான் மட்டும் தாக்கியா இவ்வளவு நல்லவரா வலிச்செலவு காசு எடுத்தா மட்டும் பத்தாதியா எத்தனையோ இடத்துல எத்தனையோ மந்தைகள வெள்ளையும் வெள்ளச்சாமி 1000 பேர் இருப்பாங்க இந்த இடத்துல இந்த சீமைகள வெள்ளையும் வெள்ளச்சாமி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணுமா இல்லையா பாத்துருவோமா தயவு செய்து அப்படி தூங்குறவங்களை எழுப்பிடுங்க